கூட்டம் போடாதீங்க போங்கய்யா. ஐயா ஐயாவை பார்க்கணும், தயவு செஞ்சு உள்ள விடுங்க ஐயா. முடியாதுயா. ஐயா நாங்க ரொம்ப தூரம் வந்திருக்கோம் ஐயா. எவ்வளவு தூரத்துல வந்தாலும் பார்க்க முடியாது, போங்க. என்ன பண்றாரு? சொல்ல வேணாங்க, போங்கய்யா. ஆசைப்பட்டு வந்து உள்ள விடுங்க ஐயா. அட போங்கய்யா. தெய்வ காரியமா வந்திருக்கையா, தயவு செய்து உள்ள விடுங்க ஐயா. சும்மா சொல்ல வேணாங்க ஐயா. அதோ போறாருங்க இளையராசா. திரும்புறாருயா. அவரே தான் ஐயா. அங்க வாங்க. அட சொல்ல கேளுங்க. அவரே இளையராஜா. அட சும்மா இருங்க, அவரே தான். ஆமா ஆமா, சத்தம் போடாதீங்க. அவரே கூப்பிடுறாருப்பா. அவரே கூப்பிடுறாருயா. வாங்க வாங்க. எல்லாம் நமஸ்காரங்க. நீங்கெல்லாம் எந்த ஊரு? சுந்தர சோழபுரங்க. சுந்தர சோழபுரமா? இங்க என்ன விஷயமா? கோயில் விஷயமா எல்லாருமா சேர்ந்து பாத்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். கோயில் விஷயமாவா? நீங்க யார பார்க்க வந்தீங்க? என்னங்க விளையாடுறீங்க? உங்களை பார்க்கத்தான் வந்தோம். அந்த கோயில் சமாச்சாரம்லாம் நம்ம வந்து என்ன பண்ண ஒரு அவர்தான் இளையராஜா. இவ தம்பி. யோ ஒண்ணு தாடி எடு, இல்ல வேட்டு சட்டை மாத்து. அவர் மாதிரி வேஷம் போடுறியா நீ? அவர் தம்பி ஆகணும் பாக்குறேன், இல்ல தபேலா வாசிக்கிற மாதிரி வாட்சி போடுவேன். வாங்கயா. நமஸ்காரம். அண்ணன் கூப்பிடுறேன். நல்லா இருக்கும். வணக்கம். வணக்கங்க ஐயா. நாங்கெல்லாம் சுந்தர சோழபுரத்துல இருந்து வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் அந்த ஊரை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, கோயிலை பத்தி. அது அவசியம் புதுப்பிச்சு பாதுகாக்கப்பட வேண்டிய கோயிலாச்சே. பாத்தியா தம்பி, நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றாரு. சும்மாவா? அவரே சாமி ஆச்சுங்க. ஆமா ஆமா ஐயா, வந்து இந்த தம்பி தான் உங்களை பார்க்கலாம்னு சொல்லிச்சு. பேரு காளிமுத்து. நம்ம பக்கம் வில்லுப்பாட்டுல ரொம்ப ஃபேமஸுங்க. வில்லுப்பாட்டுக்காரன்னா சொந்த ஊர் திருநெல்வேலியா? நமக்கு பூர்வீகம் திருநெல்வேலி தாங்க. இப்ப இருக்கிற சுந்தர சோழபுரம். ஓ. ஐயா நான் தான் தபேலா தங்கப்பேன், நல்லா வாசிப்பேன். ஐயா கோயில் திருப்பணி விஷயமா? கோயில் சமாச்சாரம்னா தம்பி கிட்ட சொல்றேன். தம்பி தம்பி பார்த்து பேச. தம்பி பாரு. அண்ணே அன்னைக்கிட்ட அப்பப்ப நம்மள எடுத்து சொல்லுங்க. என்னையா தம்பிய பார்க்க சொல்லிட்டு போறாரு? ஐயா இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இவர் ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்க மாட்டாராம். ஒரு பக்கம் தலையை கட்டுவாரா, இன்னொரு பக்கம் வாழை கட்டுவாராம். அதனால நைசா பேசி பைசா உருட்டு வந்துட வேண்டியதான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அப்பவே சொல்ல ஐயா முகத்துல தெய்வீக கலை தெரியுதுன்னு. தலைக்கு பின்னால ஒளிவட்டம் கூட தெரியுதுங்க. நீ சும்மா இருயா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஐயா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இப்ப அப்படி சொல்லுங்கயா. யாரு அவன்? என் தாடி எடு, வேட்டி சட்டை மாத்துன்னு சொன்னவன் எங்க அவன்? ஐயா கோச்ச கூடாது, அந்த முட்டாவே தெரியாதனமா சொல்லிட்டேன். டேய் வாடாங்க. ஐயா கல்ல விழு. விளக்கெண்ணே. எது விளக்கெண்ணே? வணக்கெண்ணேன்னு சொன்னேன். என்ன பையன் மனசுல வச்சுக்காதீங்க. அண்ணன் உங்களை பார்க்க சொன்னாரு. செக்கு தரேன், வாங்கிட்டு போங்க. சரிங்க. செக்கா? என்னங்க செக்குனோட சரின்னு சொல்லிட்டீங்க? எப்ப மாடு வாங்கி எள்ளு வாங்கி அதை ஆட்டி வித்து நம்ம காசு எடுக்கிறதே? விவரம் தெரிஞ்ச மாதிரி பேசாதடா. பாயாஜி சுமாரு, இது வேற செக்கு. அந்த சிற்பி விரிஞ்சு பார்த்திருக்காரு, போய் பாருங்க. அண்ணன் அவங்கள வச்சே கோயில் திருப்பணியை பண்ண சொன்னாங்க. இந்தாங்க செக்கு. சந்தோஷமா? அப்படியே ஆட்டுங்க. விரிஞ்சிபுரத்துல எங்க கச்சேரி இருக்கு, நாங்க போய் பாத்துக்கிறோங்க. தபேலா வாசிக்க நல்ல ஆள தேவைப்பட்டா எனக்கு சொல்லி கிழிச்சு போறேன். ஐயா ஐயா ஐயா. யார் அவன்? பகல் பரதேசி. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சிற்பி ஐயா இருக்காங்களா? ஏன் எங்களை பார்த்தா செலவடிக்கிற சிற்பி மாதிரி தெரியலையா? உங்களை பார்த்தா செலவடிக்கிற சிற்பி மாதிரி தெரியலையே. பின்ன நான் கஞ்சி வடிக்கிற சிற்பியாடா? அது இல்லங்க, பெரிய சிந்தனை சிற்பி மாதிரி தெரியுது. என்னாச்சுங்க? ஏதாவது அரிப்பா இருக்கா? இல்ல ஊரல். இப்படி உட்காருங்க, பெரியவரை வர சொல்றேன். அதே தம்பி, என்னமோ நம்மளுக்கு உட்கார தெரியாத மாதிரியாவோ அந்த ஆளு உட்காந்து காமிச்சிட்டு போறான். வினையம் பிடிச்சவனா இருப்பானோ? அது போகட்டும். அவர் ஏன் உன்னை பார்த்த உடனே அடிக்க அளவுக்கு உன் மேல கோவப்பட்டு போறாரு? முன்னமே தெரியுமா? எனக்கு முன்ன பின்ன தெரியாதப்பா. அதுதானே எனக்கு புரியல. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமோ? அட நீ வர சும்மா இருப்பா. சரி வா. ஏய் ஏய் தம்பி, பெரியவர் வர்றாரு. அந்த பூசணிக்காய் மண்டை கிட்ட சொல்லி வைங்க. என்கிட்ட பேசுன மாதிரி லடாக் புடாக்குன்னு பேசினா பிச்சு 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 போடுவேன். அதெல்லாம் அப்படி பேச மாட்டாரு. தம்பி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். எங்கடா? ஏய் எங்கேயோ போறேன். அந்த நாயை புடி புடி புடி. ஐயா வந்துட்டார். வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க. என் பேர் காளிமுத்து. இன்னைக்கு ராத்திரி நடக்க போற வில்லுப்பாட்டு என்னுடையதாங்க. நல்லபடியா நடக்கட்டும். ஆமா, என்ன பார்க்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா என் சொந்த ஊரு சுந்தர சோழபுரம். ஆஹா, பாடல் பெற்ற ஸ்தலமாச்சே. கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. இப்ப அந்த கோயில் ரொம்ப செதஞ்சு போயிருக்குங்க. நீங்க தான் அந்த கோயிலை கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும். அது விஷயமா பேசத்தான் ஊர் சார்பா வந்திருக்கேன். மன்னிக்கணும், இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஓய்வு எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி இருக்கிறேன். நீங்க அப்படி சொல்ல தம்பி, இது என் பொண்ணு அபிராமி.
இது இது உங்க பொண்ணா இது? முந்தியே தெரியுமா? இல்ல காலையில கோயில்ல பார்த்தா ரொம்ப பக்தியா பாடிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த தம்பி தான் இன்னைக்கு கோயில்ல வில்லு பாட்டு பாட போகுது. ஆஹா. ஏன்பா வில்லு பாட்டு படிப்பாரா இல்ல பாடுவாரா? படிச்சுக்கிட்டே பாடுவேன், பாடிக்கிட்டே படிப்பேன். என்னம்மா கேக்குற? இல்லப்பா வில்ல எடுத்துட்டு வேட்டையாடுவாங்க இல்ல சண்டை போடுவாங்க. ஆனா இவர் எப்படி? அது எப்படின்னு ராத்திரி கட்சியில வந்து பாருங்க. என் பொண்ணு கொஞ்சம் விளையாட்டுத்தனம், தப்பா நினைச்சுக்காதீங்க. விளையாட்டு விளையாட்டு இந்த வயசுல அப்படித்தான் இருக்கணும். எடுத்துக்குங்க. என்ன மோர் சுடுது? இது மோர் இல்ல பால். சுடத்தான் செய்யும். மோர் சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கும், அதனால பாலே சாப்பிடுங்க. எங்களுக்கு எதை குடிச்சாலும் கட்டாது, எங்க தொண்டை அப்படி கொண்டாங்க. அதையும் கொடுங்க. பாத்து பாத்து பாத்து. தம்பி, உங்களை யாரோ நினைக்கிறாங்க. ஆமா ஆமா, யாரோ நினைக்கிறாங்க. ஆளை பார்த்தால ஒரு மாதிரியா இருக்கா. இவனை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அப்புறம் ஏன் முறைக்கான்? இதுதான் தெரியாத ஊர்ல தெரியாத வீட்டுக்கெல்லாம் போக கூடாதுங்கிறது. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமா? அந்த ஆளு நம்மளை பாக்குற பார்வையே சரியில்லையே. ஐயோ, என்ன நினைச்சுக்கிட்டு நீ? அது பச்சை மரம்டா. அதை வளர்க்கறதுக்கு நான் என்ன பாடுபட்டு இருப்பேன். அது வளர்ந்தா காய் கொடுக்கும், பழம் கொடுக்கும், கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். அதை கிழிச்சு நிறுத்துங்க. எதுக்கு இந்த போட்டு அடிக்கிறீங்க? பாவம் என்ன செஞ்சாரு? அடிக்காம பின்ன தடை விட சொல்றியா? அவன் செஞ்சிருக்கிற வேலைக்கு. இருங்கண்ணே, நீ போப்பா போ. பாவம் முன்ன பின்ன தெரியாத ஆள போய் அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் முன்பகையா? பகையாவது புகையாவது இப்பதாயா நான் அவன் முகத்தையே முத தடையா பாக்குறேன். அது என்னமோ தெரியலையா, அவன் முகத்தை பார்த்துடனே நல்ல அப்புன்னு அப்புறம் போல தோணுது. டேய், ஐயோ, நான் அவருன்னு நினைச்சிட்டேங்க. எவரு? அதாங்க காளிமுத்து கோஷ்டியில கருப்பா நகைப்பட கலர்ல நல்ல பீப்பாய் சைஸ்ல ஒருத்தர் இருப்பாரு, தவறா வித்தவரு. நான் அவருன்னு நினைச்சிட்டு அடிச்சு விட்டேங்க. அவர் வீடு எங்க இருக்கு? ஆமா, உனக்கு வலிச்சதான் நான் இங்க இருக்கேன். வலிக்கிற மாதிரி அடிச்சு விட்டு போயா. ஐயோ, வலிக்குதுங்களா? இது சென செய்யற கைங்க, அப்படித்தாங்க வலிக்கு. பாருங்க, இப்படி புடிச்சாலும் வலிக்குங்க. எங்க ஊர்ல செல்லமா அடிக்கிறதே. என்னம்மா எல்லாரும் வந்திருக்காங்க, ஏதாவது தாகத்தை கொண்டு வா போ. பரவாயில்லைங்க, வேண்டாம். என்னங்க ஐயா, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட போனா இப்படி போமா, சீக்கிரம் கொண்டு வா. தள்ளி இல்லைங்க, குத்துக்கள் மாதிரி குறுக்க நின்னுட்டு. ஏய், எங்கப்பா போயிட்டு வர்ற? அதே வர்ற வழியில ஒரு மலை பண்ணி ஒண்ணு குறுக்க நின்னுது. பண்ணியா? அதான் மலை மேல இருந்து பண்ணி வந்து கீழே தண்ணி குடிச்சிட்டு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. வணக்கம். அவர் வரலீங்களா? வந்தா உங்க குரலை கேட்டனா பயந்து போயிட்டான். ஆஹா, எஸ்கேப் ஆயிட்டானே. ஐயா நீங்க பேசிக்கிட்டு இருங்க, கோயில்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் பார்த்து வந்துடுறேன். நல்லது. என்னம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? நானும் தம்பிய கோயில விட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறியா? ஊர்ல தான் இருக்காரு, வெளிய எங்கேயும் போயிடலையே. அவனை நான் பாத்துக்கிறேன். ஆஹா ஆஹா, இசை வீடுங்கிறது இசை திண்ணையில தெரியுது, இசை தெருவுல தெரியுது. என்ன வீடுறாது? ஐயோ, ஆஹா, கொன்னுட்டீங்க டேய். ஐயோ, ஆஹா. ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ, என்ன ஞானம்டா ராமா. ஐயோ, நீங்க எங்க போற? உட்கார். ஏன் வாசிப்பை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே. வாசி. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். பாரு, உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது நாய்க்கு படம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நன்றி உள்ள பிராணிக்கு சாப்பிடுறதுப்பா. அப்ப நீங்க சாப்பிடுங்க. ஏய், படுவா, இதானே வேண்டாங்கிறது.
சங்கீதம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த காலத்துல நானு இளையராஜா எல்லாம் நாடகத்தில் இருக்கும் போது அவர் வாசிப்பை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் அப்படி போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன். என்னென்ன வாசிக்கிறது? தவுல் தான். அதான் என்ன வாசிக்கிறது? பிள்ளாரா மோகன் பாட்டு படம் பார்த்திருக்கியா? அதுல வர நலந்தானா பாட்டு வாசி. என்ன சிரிக்கிற? குறும்புண்ண. நீங்க ரொம்ப குறும்புங்க. வாசி. அண்ணே, இதுல போய் வாசிக்க சொல்றீங்களே. இதுல போய்னா வேற எதுல போய் வாசிக்கிறது? இதுல எப்படின்னா வாசிக்கிறது? அதுக்கு நாதஸ்வரம் வேணும்ண்ணே. இந்த பார், உனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்லு, ஆனா வாசிக்க முடியாதுன்னு சொல்லாத. இதுல போய் வாசிக்க முடியாதுண்ணே. என்ன நீ கதை பேசுற? அந்த படத்துல பாலையா என்ன வாசிச்சாரு? நலந்தானா வாசிச்சாரு. அப்ப நீங்க வாசி. இதுல அது முடியாதுங்க. இதுல வாசிக்க முடியாதுன்னா அவர் என்ன ட்ரம்பர் வாசிச்சாரா? அதுவும் தவுல் தானே. வாசி. இதுல முடியாதுங்க. வாசிடான்னா முடியாதுங்க. இருங்க. வாசிடா. டேய் டேய் டேய், என்ன டொட்டோ 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 டொட்டோ? இது நலந்தானாவா? வாயில வார்த்தை வந்த மாதிரி வரணும். அண்ணே, எனக்கு வாசி தெரியாது, விட்டுருங்கண்ணே. அப்புறம் எதுக்கு இதை வச்சு வாசிக்கிற? ஐயோ, ஒரு ஞான சூனியத்திட்டு மாட்டிக்கிட்டனே. யாரா ஞான சூனியம்னு சொல்ற? ஞானம் கெட்ட பையல. நீ வெளிய வந்து சொல்லு. ஆள முட்டி நீ அட்ரஸ் விசாரிக்கும் போதே தெரியும் இப்படி ஏடாகணுவா பண்ணுவேன்னு. ஏயா, எங்க குரூப்ல உள்ள ஆளை ஏன் அடிச்ச? போயா, பெரிய ஏ குரூப் பி குரூப் ரத்தத்தை சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் நலந்தானா வாசிக்க சொல்ற, வாசிக்க தெரியாதுன்னு சொல்றாயா? பாடுவா பிச்சு புடுவன் பிச்சு. இவன் ஒரு வித்வான் மதிச்சு நாய்க்கு போடுற பொற பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த நாய்க்கு போட்டுதான் நன்றியோட வாலாட்டிட்டு இருக்கு. இவன் நலந்தானா வாசிக்கன்னு சொல்லிட்டு வாசிக்க தெரியாதுன்னு சொல்றான். நீயே சொல்லு, நலந்தானா வாசிக்க சொன்னவன் ஞானம் கெட்டவனா, தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் கெட்டவனா? வாசிக்க தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் நான் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள உன்னை நலந்தானா நான் வாசிக்கிறேன். வந்தாளே ஐயா. யோ, வாயா வெளிய. வாங்க வாங்க, வராத விருந்தாளி வந்திருக்கீங்க. ஐயோ, எங்க வில்லு பாட்டு உங்களை அள்ளி ஏத்துட்டு வந்துருச்சு. யாருங்க இங்க கத்துனது? என்னது கத்துனாங்களா? இந்த சுத்துப்பட்டு வட்டாரத்துல சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் கலைவாணருக்கு அப்புறம் வில்லு பாட்டுல தம்பி காளிமுத்தான்னு சொல்லுவாங்க. அவர் பாட்டை பண்ணி கத்துனான்னு சொன்ன உன்ன முடியாதாளா? என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இல்ல, சமாதானம் போயிடலாம்னு சொன்னேன். உனக்கு கோபம் வேற. யோ, கூப்பிடியாதாள? தம்பி என்ன இங்க கஜாம சத்தம்? யாரது? பாருங்க தம்பி, நீங்க பாடின பாட்டை பார்த்து இந்த பொண்ணு கத்துறேன்னு சொல்லுது. இது சும்மா விடலாமா? இதுக்கு சண்டைக்கு போன அண்ணன் தடுத்துட்டாரு. தடுக்கலடா, சண்டை போடுறான். ரொம்ப இருடா. என்னம்மா, என்ன விஷயம்? பின்ன என்னையா? பாட்டுன்னா கேட்க இதமா பதமா சுகமா இருக்கணும், அப்பதான் ரசிக்க முடியும். அதை விட்டுட்டு இப்படி கத்துறீங்களே, உங்களால எங்க வேலையில கெடுது? உங்க வேலை கெடுதா? பாடுறது எங்க வேலை. வில்லு பாட்டுங்கிறது பாடுனா 10 ஊருக்கும் கேட்கணும். உங்களை மாதிரி நான் சோத்துக்குள்ள இருந்து முணங்குறது இல்ல. யாரோ பாட்டு எழுதி, யாரோ மெட்டமைச்சு, யாரோ சொல்லி கொடுத்து பாடுறதுல இது. நாங்களே சொந்தமா பாட்டு எழுதி, நாங்களே சொந்தமா மெட்டமைச்சு, எங்க சொந்த குரல்ல பாடுறதான் வில்லு பாட்டு. அதுக்கு ஏயா இப்படி இங்கிதம் இல்லாத ஒரு சங்கீதம்? இந்தாமா, உங்க இங்கிதமான சங்கீதத்தை நாங்க நினைச்சா கத்துக்க முடியும். ஆனா எங்க வில்லு பாட்டு அப்படி இல்ல. இத பாடுறதுக்கு கற்பனை வளம் முக்கியம், கவி பாடும் திறன் முக்கியம், சொல்லு முக்கியம். சும்மா இருங்கயா, இது என்ன கச்சேரி நினைச்சிட்டீங்களா ஆமா போடுறதுக்கு? என்னது? இத பாரியா, நீ அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நான் சொல்றபடி பாட முடியுமா? எப்படி பாடணும்? 2 உதடும் ஒட்டாமலே பாடணும். அது உன்னால முடியுமா? என்ன சொன்னீங்க? உங்க உதடும் அவர் உதடுமா? என்னமா சொல்ற? இது பாரியா, மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டாமலே பாடணும். அது உன்னால முடியுமா? மேல் உதடும் கீழோடும் ஒட்டாமையா? கிண்டலா? ஒட்டுறதுக்கு ஆண்ட ஓத்தியா படைச்சிருக்கான், ஒட்டாமல் பாட முடியும்? பின்னனையா நீ வில்லு பாட்டுக்காரன்? இருமா, என்ன சவாலா விடுற? தம்பி பாடுது. அண்ணே சும்மா இருங்க, நீங்க வாட்டு அவசரப்பட்டு எப்படி பாடுறது? சும்மா இரு தம்பி, இது மான பிரச்சனை, சும்மா விடக்கூடாது. தம்பி அப்படி பாடிவிட்டா என்ன பந்தயம்? நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். சரி, ஒன்றே கேட்டாரு ஒரு பேச்சு. தம்பி பாடுது. எப்போ? இப்போ. அண்ணே சும்மா நீ வேற பேசிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நாங்க கமிட்டில உட்கார்ந்து பரிசீலனை பண்ணி தேதியை நாங்க அப்புறம் சொல்றோம். ஆமா ஆமா ஆமா, இவங்களுக்கு தான் பாடுறதுக்கு நேரமாகும். நான் இப்பவே பாடுவேனே. உனக்கு என்ன 2 உதடும் ஒட்டாம பாடணும், அவ்வளவுதானே? ஆமா. சபையில தங்கப்பேன் என் சிஷ்யன், இவனை ஒரு ஆளு அடியோ அடின்னு அடிக்கிறான். சொல்லேன்டா. ஆமா சாமி, அவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. என்ன பார்க்கும் போதெல்லாம் வம்பு கிழித்து அடி அடின்னு அடிக்கான் சாமி. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும். பண்ணிடுவோம். அடிக்கிற கைய கட்டிடுவோமா இல்ல வெட்டிடுவோமா? வெட்டிடுவோம். அண்ணா, அது பாவம்ண்ணே, கட்டிடுவோம்ண்ணே. ஓஹோ, நல்ல மனசு.
நீ நல்லா இருக்கணும். கட்டுறதுக்கு வேண்டிய பணம் வச்சிருக்கியா? பணத்துல கட்ட போறீங்க? பணம் எனக்கு, கட்டு அவனுக்கு. எவ்வளவுங்க? 50 ரூபா. அண்ணா 50 ரூபா கொடுங்க. ஐயா கொஞ்சம் குறைக்கப்படாதா? குறைக்கணுமா? குறைச்சிருமா? நான் இதுவரைக்கும் யாருக்காகவும் குறைக்கல, உங்களுக்காக குறைக்கிறேன். அதுவும் இந்த தம்பி நல்ல மனசுக்காக குறைக்கிறேன். இவ்வளவுதான் என்னால குறைக்க முடியும். நல்லாவே குறைச்சிட்டீங்க. ஆள அடையாளம் காட்ட முடியுமா? எங்க இருக்காம? ஆளு யாருன்னு காட்டுறேன். வாங்க காட்டுறேன். அடிக்கிறான்ல. நீ தைரியமா போ. அவன் அடிச்சானா நான் பாத்துக்கிறேன். ஏய் சிப்பி. ஏய். இந்த அடிக்கிற வேலை வச்சுக்கிறாத. இனிமே அடிச்சீன்னா நடக்கிறது வேற. ஏய். என்ன கை நின்னுச்சு? இந்த கை போறா என்ன? இந்த கையில என்ன இந்த கை நின்றுச்சு? இத நடந்தானா? மாட்டிக்கிச்சா? பாத்தீங்களா? ஒரு நல்ல வித்வான் மனசை நோக்கடிச்சீங்களே, அதோட பலனை பாத்தீங்களா? டேய், எனக்கு கையே வரலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ நல்ல வித்வான் மட்டும் சொல்லாத. சொன்னா என்ன பண்ணுவ? சொல்லிட்டியா? அப்படியே இரு. ரொம்ப மரியாதை கொடுக்கணே. மரியாதை இரு. டேய், கையை எடுத்துட்டு போடா. நான் கை ஓங்கினா தான் உனக்கு பொழப்பே நடக்கும். அடச்சே, வாயை கட்டி விடுவேன். சாமி, ஒரு கரிச்சட்டி மண்டைய, ஒரு பன்னி வாய, கழுவாத மூஞ்சி, எவனோ கவோதி பை ஒரு மந்திரவாதி கிட்ட காசு கொடுத்து என் 2 கையும் கட்டி போட்டான் சாமி. ஏன் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு? சிலுக்குது. சிலுக்குதா? ஏன் டிஸ்கோ சாந்தி இல்ல? என் கை கட்ட நீங்க தான் சாமி அவுத்துடணும். எங்களை மாதிரி மந்திரவாதி எல்லாம் 50 ரூபாய்க்கு கையை கட்டுவோம், 55 ரூபாய்க்கு கையை கட்ட அவுத்து விட்டுருவோம். நீங்க என்ன மந்திரவாதியா இல்ல மாட்டு புரோக்கரா? நீ காசை எடு, கை கட்ட அவுத்து விடுறேன். நீ கட்ட அவுத்து விடு, நான் காசை கொடுக்குறேன். நீ காசை கொடுத்தா தான் நான் கட்ட அவுத்து விட முடியும். நீ கட்ட அவுத்து விட்டா தான் நான் காசை கொடுப்பேன். ஏய், இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உன் வாயை சேர்த்து கட்டிடுவேன். சும்மாரியா? வாயை கட்டுவேன், மூக்கு கட்டுவேன்னு அறிவு இருக்கா உனக்கு? 2 கையும் கட்டி இருக்கு, எப்படியா நான் காசு எடுத்து தர முடியும்? இந்தா எடுத்துக்கோ. 60 ரூபா இருக்கு. 5 பஸ்ஸுக்கு வையே. சரி. கப்ரா. அலியாம். பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு. என்ன ரயில விடுற? கை செய்யல போச்சுல. அது சரி, உனக்கு இந்த மாதிரி பண்ணானே, அவனுக்கு நான் ஏதாவது பண்ணட்டுமா? ஐயோ, நீ ஒண்ணு பண்ண, அவனை நான் பண்ணிக்கிறேன். உனக்கு தான் பண்ணணுமா?